எல்லாருக்கும் வணக்கம். நான் பரமேஸ்வரி. நான் ரீநீட் 2026ல் 591 மார்க்ஸ் எடுத்திருக்கேன் அவுட் ஆஃப் 720. நான் வந்து ஒரு பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ஃபஸ்ட்டு என்னுடைய இந்த ஜேர்னிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த எல்லாருக்குமே தேங்க் பண்ண விரும்புகிறேன். மை பேரண்ட்ஸ், திருவேல் சார், யுவராணி மேம் அண்ட் எனக்கு டீச் பண்ண ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பிக் தேங்க்யூ. திருவேல் அகாடமியில் கொடுத்த மெட்டீரியல் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருந்தது. அண்ட் அந்த மெட்டீரியல் தவிர வேறு எந்த மெட்டீரியலும் நான் யூஸ் பண்ணவும் இல்லை. அந்த மெட்டீரியலில் வந்து எல்லாமே மல்டி கலர்ஸில் கொடுத்ததுனால ரொம்ப அட்ராக்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது படிக்கிறதுக்கு. அண்ட் எதுவுமே வந்து பேராகிராஃப் மாதிரி இல்லாமல் பாயிண்ட்ஸ் பை பாயிண்ட்ஸாக கொடுத்ததுனால படித்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் மெட்டீரியலில் வந்து கொஷின்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் இருந்தது. ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின்ஸு, மேட்சிங் டைப் கொஷின்ஸ், அசஷன் ரீசன் கொஷின்ஸு அண்ட் எம்சிக்யூஸ் இந்த எல்லாமே வந்து செப்பரேட்டாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் எல்லா டைப்ஸுமே இந்த மெட்டீரியல்லே இருந்ததுனால வேறு எந்த மெட்டீரியலுக்கும் போக வேண்டிய தேவை ஏற்படலை. அண்ட் இந்த மெட்டீரியலில் வந்து ஈச் சாப்டர்ஸ்க்குமே வந்து 300+ கொஷின்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுவே வந்து சால்வ் பண்ணதுக்கு ஓகேவாக இருந்து எனாஃபாக இருந்தது. அதனால் வேறு எந்த மெட்டீரியலுக்கும் நான் போகவும் இல்லை. டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் டீச்சர்ஸ், ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ் தான் வந்தாங்க. அண்ட் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து பேசிக் மேக்ஸ் கிளாஸ் செப்பரேட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதனால் அது வந்து ரொம்ப ஃபிசிக்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லாருக்கூடிய ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் எங்களுக்கு கொடுத்த கொஷின்ஸ், பார்ட் டெஸ்ட் ஆகட்டும், குமுலேட்டிவ் டெஸ்ட் ஆகட்டும், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸாக இருந்தது. அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கிறதுனால ஒரு நியூ கொஷின்ஸை பார்க்கும்போது எங்களால் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற கிளாரிட்டியும் அப்படின்ற ஐடியாவும் எங்களுக்கு வந்து கிடச்சதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்டு நாங்கள் பார்ட் டெஸ்ட்டு குமுலேட்டிவ் எஃப்எஸ்டி சேர்த்து வந்து ஒரு 70+ கொஷின்ஸ் எழுதியிருக்கோம். அண்ட் ஒரு டெய்லி டெஸ்ட் மட்டுமே வந்து 150+ டெஸ்ட் எழுதியிருந்தோம். அந்த டெய்லி டெஸ்ட்னால வந்து எங்களுக்கு பார்ட் டெஸ்ட்டில், குமுலேட்டிவ் டெஸ்ட்டில் வந்து ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால எங்களுக்கு ஒரு தைரியம் கிடச்சிது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்துக்குமே ஒர்க் ஷீட்ஸ் கொடுத்தாங்க. அந்த ஒர்க் ஷீட்ஸ் கூட வந்து ஜேஇ கொஷின்ஸாக கொடுத்துருந்தாங்க. ஜேஇ கொஷின்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது ஃபிசிக்ஸ்க்கும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கும் எங்களுக்கு ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் மேமும் சாரும் எங்களுக்கு வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் எப்போல்லாம் லோவாக ஃபீல் பண்ணுவோமோ, எப்போல்லாம் டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவோமோ அப்போல்லாம் கூப்பிட்டு பேசுவாங்க. நாங்களே வந்து போய் பேசும்போது கூட வந்து அவாய்ட் பண்ணாமல், ஒர்க் இருந்தாலும் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படின்னா ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மறக்காமல் கூப்பிட்டு பேசுவாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதனால் என்னுடைய மார்க்ஸும் சரி, எல்லோருடைய மார்க்ஸுமே வந்து பூஸ்ட் ஆச்சு. நான் வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் தான். ஹாஸ்டலில் வந்து படிக்கிறது கான்சன்ட்ரேட்டாக படிக்க முடியாது எங்களால். அண்ட் நான் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து எனக்கு ஃபிசிக்ஸில் மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணது என்னென்னா, நான் கொஷின் சால்வ் பண்ணது மட்டும்தான். நான் எவ்வளோ கொஷின் சால்வ் பண்ணோம் அந்த அளவுக்கு வந்து எனக்கு மார்க் பூஸ்ட் மாதிரி நான் பார்த்தேன். அண்டு நீங்களுமே கூட வந்து கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணல, எவ்வளோ கொஷின் சால்வ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த 40 டேஸ்லையுமே வந்து எங்களுக்கு 21 டெஸ்ட் வச்சாங்க. எஃப்எஸ்டி மட்டுமே, பார்ட் டெஸ்ட்டில் எதுவும் போகல. எஃப்எஸ்டி மட்டுமே வச்சதுனால எங்களுடைய ஸ்கோர் வந்து பூஸ்ட் ஆச்சு. அண்டு May 3 விட நான் வந்து June 21 ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருந்தேன். ஏன்னா அந்த அப்போதைக்கு இந்த கொஷின் பேப்பர் வந்து எனக்கு அது ஈஸி கொஷின் பேப்பர், எனக்கு ஸ்கோர் டவுனாக இருந்தது. அண்ட் இந்த வாட்டி வந்து எனக்கு ஸ்கோர் பூஸ்ட் ஆகிருக்கிறது காரணம் வந்து மேம், சார், அப்புறம் என்னுடைய பேரண்ட்ஸ் தான். அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா நான் எப்போல்லாம் வந்து கம்பேக் கொடுக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணணும், சார்கிட்டையும் மேம்கிட்டையும் வந்து பேசுவேன். அதனால எனக்கு வந்து கம்பேக் கொடுக்க முடிஞ்சு இந்த June 21 நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து மறுபடியும் பேரண்ட்ஸுக்கும், திருவேல் சார், யுவராணி மேடம் அண்ட் என் டீச் பண்ண ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருக்குமே ஒரு தேங்க்யூ.